கடவுள் தான் உங்க ரூபத்துல வந்து என்னை காப்பாத்தினார். என் உயிர் உள்ள வரைக்கும் உங்களை நான் மறக்கவே மாட்டேன். கேமரா கொடுங்க. அன்னைக்கு மந்திரி கூட சண்டை போடும் போதும் நீ வந்து போட்டோ எடுத்த. ஆர்டிஓ சாவு வீட்லயும் நீ வந்து போட்டோ எடுத்த. இன்னைக்கு கோவிந்தனோட ஆட்கள் ஒன்று துரத்திக்கிட்டு வராங்க, இந்த கேமராவை பிடுங்கிறதுக்கு பாக்குறாங்க. ஆமா, யார் நீ? நான் தினசூரியன் பத்திரிகையோட நிருபர். நான் போட்டோ எடுத்த இடங்கள் எல்லாம் அந்த ஊர் மக்கள் உங்க மேல வச்சிருக்கிற மரியாதைய நான் புரிஞ்சுக்கிட்டேன். அரசியலை காரணமா வச்சு கோடி கோடியா பணம் சம்பாதிக்கிறது தான் மந்திரி சிகாமணியோட ஒரே நோக்கம். இப்ப சிகாமணி இங்க வந்திருக்கிறது தேர்தலுக்காக இல்ல, தேர்தலை காரணமா வச்சு வெளிநாட்டுக்காரங்களோட சேர்ந்து சதி திட்டம் தீட்டத்தான். சிகாமணி நீகரோட பேசிட்டு இருந்தப்ப நான் போட்டோ எடுத்ததை அவங்க பாத்துட்டாங்க. அதுக்குதான் கோவிந்த நாட்கள் துரத்துறாங்களா? சரி சரி, பார்த்து ஜாக்கிரதையா ஊருக்கு போ. இந்தா வரேன். சார் ஒரு நிமிஷம். உங்களை மாதிரி நல்லவங்க இந்த ஊர்ல இருக்கும்போது ரவுடி கோவிந்தன் மாதிரி ஆளுங்களை ஏன் சார் வளர விட்டீங்க? வரப்போற தேர்தல்ல ரவுடி கோவிந்தன் ஜெயிக்கவே கூடாது. நீங்க என்னை காப்பாத்துனீங்கன்னு தெரிஞ்ச உடனே கண்டிப்பா மந்திரி சிகாமணி உங்களை கூப்பிட்டு உங்ககிட்ட என்னை பத்தி கேட்கத்தான் போறாரு. சார், இப்ப என் உயிருக்கே ஆபத்து. நீங்க எப்படியாவது பத்திரமா அனுப்புவீங்க சார்? அந்த பொண்ணு தப்பிட்டா சார். உங்களை எதிர்த்து பேசுறாங்க அந்த மூர்த்தி. எங்களை அடிச்சுட்டு அவளை கூட்டிட்டு போயிட்டா சார். நாய் இதுக்காக ஒன்னு அனுப்பல. என்னண்ணே, என்ன விஷயம் சொல்லுங்க. தம்பி, மந்திரி உங்களை பார்க்கணும்னு ரொம்ப பிரியப்படுறாரு. அதான் நானே நேர்ல வந்தேன். என்ன எதுக்காக பார்க்கணும்னு சொல்றாரு? அது இல்ல தம்பி, கோவிந்தனு கூட தெரியாம மந்திரி உங்களை தனியா பார்க்கணும் பிரியப்படுறாருன்னா நம்ம ஊர் அரசியல ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகுதுன்னு எனக்கு தோணுது தம்பி. அண்ணே, எனக்கு அவருக்கும் ஆர்டிஓ சாவு வீட்லயே பிரச்சனை வந்துருச்சு. அதனால நான் அவரை பார்க்க விரும்பல. போயிட்டு வாங்க. அது இல்ல தம்பி, மந்திரி உங்களை மதிச்சு கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்காருன்னா ஏதோ நல்ல காரியம் நடக்க போகுதுன்னு என் மனசு படுது. எனக்காக வாங்க தம்பி. வாங்க தம்பி வாங்க. ஏதோ தனியா பேசணும்னு கூப்பிட்டீங்களாமே. திரும்பி போன்னு என்ன பார்த்து ஊர் மக்கள் சொன்னதுக்கு அப்புறமும் நான் கூப்பிட்ட உடனே நீ வந்திருக்க பாத்தியா? நீ ஒரு வீரன். அது இருக்கட்டும் சார், எதுக்காக என்ன வர சொன்னீங்க? தம்பி, பொட்டி பொட்டியா பணத்தை கொண்டு வந்து கொட்டினாலும் கோவிந்தனுக்கு டெபாசிட் கூட கிடைக்காதுன்னு சாவு வீட்டிலே தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் நான் உங்ககிட்ட ஓட்டு பிச்சை கேட்கிறேன். நீ சுண்டு விரல அசிச்சா போதும், எல்லா ஓட்டுகளும் கோவிந்த பெட்டிக்குள்ளதான் விழும். அதனாலதான் இந்த எல்லா செக்கிலையும் நான் கையெழுத்து போட்டிருக்கேன். எவ்வளவு வேணாலும் எழுதிக்க. இந்த இதெல்லாம் எனக்கு வேண்டாம். என்ன நீங்க விலை கொடுத்து வாங்க முடியாது. கோவிந்தன் தேர்தல் நின்னா இந்த ஊர் மக்கள் தேர்தலை நடத்த விட மாட்டாங்க. ஓஹோ, சரி, அதை விடு. ஒரு சின்ன விஷயம். நான் வெளிநாட்டு நண்பர்களோட பேசிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு போட்டோ எடுத்துச்சு. அவளை எங்க ஆளுங்க பிடிக்க போகும்போது நீ தான் காப்பாத்தினியா? அவ யாரு, என்ன சொன்ன? மந்திரி சிகாமணி இங்க வந்திருக்கிறது தேர்தலுக்காக இல்ல, தேர்தலை காரணமா வச்சு வெளிநாட்டுக்காரங்களோட சேர்ந்து சதி திட்டம் தீட்டத்தான். சிகாமணி நீகரோட பேசிட்டு இருந்தப்ப நான் போட்டோ எடுத்தத அவங்க பாத்துட்டாங்க. சொல்லுப்பா, அவ என்ன சொன்னான்னு சொல்லுப்பா. சொன்னா உங்களை பத்தின எல்லா ரகசியத்தையும் அவன் என்கிட்ட சொன்னா. இவ்வளவு ஏன், இப்ப நீங்க ஒரு புதுசா திட்டம் போட்டிருக்கீங்களே, அத பத்தியும் சொன்னா. நான் சொல்றேன். ஆனா எப்போ எங்க தெரியுமா? தமிழ்நாட்டில் உள்ள மக்களை எல்லாம் சீர்நிலையத்துக்கு வர சொல்லுங்க. அங்க ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அந்த மேடையிலேயே உங்க கைய உயர தூக்கி பிடிச்சுக்கிட்டு அந்த பொண்ணு என்ன சொன்னாங்கறத நான் சொல்றேன். அப்ப மக்கள் உங்களுக்கு ஒரு பரிசு தருவாங்க. அதை தவறாம நீங்க வாங்கிக்கணும். நான் கெஞ்சி பேசுறதுனால என்ன கேள பையன் நினைக்கிறியா? அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வயிற்ற தடவர பரதேசி நீ என்ன ஏளனம் பண்றியா? அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வயிற தட்டுற பரதேசி தானா? ஆனா என்ன பார்த்தா மக்கள் கையெடுத்து கும்பிடுறாங்க. உங்களை பார்த்தா கொலகாரனையும் கொள்ளக்காரனையும் பாக்குற மாதிரி பாக்குறாங்க. ஏன் இந்த நாட்டுல எலெக்ஷன் நடக்குதுன்னா நல்ல உழைப்பையும் கொள்கையும் நம்பித்தான் நடக்குது. ஆனா நீங்க திருட்டு ஓட்டையும் தங்க முக்கத்தையும் பித்தளை கொடுத்து நிமிடம் எலெக்ஷன் நிக்கிறீங்க. தெரியாம தான் கேட்கிறேன். மக்கள் கேட்டாங்களா தீபாவளிக்கும் பொங்கலுக்கு இலவச வேட்டி சேலை வேணும்னு? மக்கள் கேட்கறதெல்லாம் வேலை வாய்ப்பும் அமைதியான வாழ்க்கையும் தான். நீ எல்லாம் மக்களுக்கு சேவை செஞ்சா மந்திரியான ஒரு பெரிய தலைவர் மக்களை பார்த்து கையாட்டுல விழுந்த ஓட்டுல எம்எல்ஏ வாங்கி காலில் விழுந்து மந்திரியான. ஏய், நான் வச்சிருக்கிறது ஓட்டல் அறினாலும் என் உழைப்புல வாங்கினது. எனக்கு கிடைக்கிறது 10 ரூபாய்னாலும் அதுல பாதியில இல்லாதவங்களுக்கு கொடுத்துறேன். என்ன பார்த்தா பரதேசிங்கிற? ஏய், நான் பரதேசி தான். நீ சொன்னபடி நான் பரதேசி தான். இந்த பரதேசியை பார்த்து எதுக்காக செக்கு புக்க கொடுத்து எவ்வளவு நாள் எடுத்துக்கன்னு சொல்ற? சொல்லு. இங்க பார், என்ன செஞ்சிருவ? இங்கே உனக்கு சமாதி கட்டிடுவேன்.
ஆர்டிஓக்கு போட வேண்டிய மலர் வளையத்தை உனக்கு போட வச்சிருவேன். மிரட்டுறியா? பணத்தையும் அராஜகத்தையும் அதிகாரத்தையும் நம்பித்தான் நீங்களும் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது இங்க நடக்காது. ஏன்னா இது மூர்த்தியோட கோட்டை. இப்ப சொல்றேன் கேட்டுக்க. ரவுடி கோவிந்தனை எதிர்த்து எலெக்ஷன்ல நான் நிக்கிறேன், ஜெயிச்சு காட்டுறேன். நீ இருக்கிற சட்டசபைக்கு இந்த பரதேசி வரேன், அங்க உன்னை சந்திக்கிறேன். கவனிங்க, இந்த கொடி ஜனநாயக பாரம்பரியம் உள்ளது. என்ன மாதிரி கட்சிக்காக ராப்பகலா சோறு தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டவங்க தான் இங்க கூடி இருக்கிறோம். நமக்கெல்லாம் பதவி பெருசு இல்லையா, பொதுமக்கள் கால் செருப்பு மாதிரி. நாம அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், அதுதான் நமக்கு முக்கியம். இந்த தேர்தல்ல வேட்பாளராக நிற்க போகும் கோவிந்தன் யாரு? உங்க கூட பிறந்தவன். ஜோடா குடிச்சிட்டு பேசுங்க. நீங்க எல்லாம் தயவு செஞ்சு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்துல இந்த மாவீரன் கோவிந்தனை இடைத்தேர்தலில் ஜெயிக்க வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். யார் இந்த கோவிந்தன்? 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி என் டீ கடையில டேபிள் தொடச்சிட்டு எச்சில குறைக்கு போட்டு இருந்தான். இன்னைக்கு டவுன்ல 4 பங்களா, 3 கார், கொட்டாமட்டில 3 குத்தியா. எப்படி வந்தது? சூதாட்டம், கும்பல, சாராயம். வேட்பு உணவு பாத்தீங்களா நீங்க? அது என்ன தொழில் போட்டுக்கான இவன்? எப்படியா போட முடியும்? ஒழுக்கமான தொழில் இருந்தா போட முடியும். எலெக்ஷன் நிக்கிறதுக்கு என்ன யோகி இருக்கு இவனுக்கு? அரசியல் வாரிசு உருவாக்குறேன்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு கோவிந்தனுக்கு சீட்டு கொடுத்தீங்க. இப்ப ஜனங்கிட்ட போய் ஓட்டு கேட்டா காரி துப்புறாங்க. நமக்கு ஆகாத ஆளுங்க கட்சிக்குள்ளார இருந்தா டெலிபோன்ல கூட ஒட்டு கேக்குறீங்க இல்ல? எலெக்ஷன்ல சீட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி அவன் யாரு என்ன ஏதுன்னு விசாரிச்சீங்களா? அதானே எருமை இழைச்சதுன்னா எலி விளையாடக்க விடுமா, அந்த கதையை சொல்றானுங்க. கட்சிக்காக ரோடு மறியல் பண்ணவன், ஜெயிலுக்கு போனவன், இவங்களுக்கு எல்லாம் ஒரு சாராய கடை லைசன்ஸ் கூட கிடைக்கல. ஆனா அம்மன் சிலை திருநவன், மார்க்கெட்ல சைக்கிள் செயின் சுத்தனவெல்லாம் இன்னைக்கு கட்சியில பெரிய பெரிய பதவிகள் இருக்காங்க. பணத்தை கொண்டு வந்து கொட்டுனா பால் வாரியம் வீட்டு வாரியம் தூக்கி கொடுத்துறீங்க. காலமெல்லாம் கட்சிக்காக உழைச்ச என்னையா பலனை கண்டேன்? கட்டி இருக்கிற வேட்டியும் மேல போட்டிருக்கிற துண்டுதான் மிச்சம். இந்த கட்சி என்னையா செஞ்சது எனக்கு? இந்த மாதிரி கோவிந்தம் போல பிராடு பழங்களுக்கு எல்லாம் எலெக்ஷன்ல என்னால வேலை செய்ய முடியாதியா? யோ, அண்ணனை பத்தி நீ ஏதாவது வாய் திறந்து பேசுன, செயற்குழு நடக்காது, பொதுக்குழு நடக்காது. சோடா பாட்டில் செருப்பு தான் பறக்கு. ஐயா, எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்டா ஓலப்பாயில நாய் மோண்ட மாதிரி சலன்னு பேசிட்டு இருக்கீங்க. யோ, இந்த இடைத்தேர்தலை நம்ம ஜெயிக்கலன்னா நம்ம முதுகுல டின்னு கட்டி அனுப்பிடுவாங்க. நம்மோட சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். யோ, நாம தான் சாக்கடைன்னு தெரியுமில்ல, அப்புறம் ஏன் அதுலயே துப்புறீங்க? ஒத்துழைப்ப கொடுங்க ஐயா. ஆமா, எலெக்ஷன் வரப்பெல்லாம் இப்படித்தான் சொல்றீங்க. புதுசா வர்றானுங்க, அண்ணன் காலை சுத்துறானுங்க. எம்எல்ஏ எம்பி ஆனதுக்கு அப்புறம் நாங்களே பார்க்க முடியறது இல்ல. எங்களுக்கு தேர்தலும் வேணாம், கட்சியும் வேணாம். எங்க வருத்தத்தை சொல்லிட்டு போறான்னு வந்தோம். நாங்க இப்ப வெளிநடப்பு செய்யறோம். வாங்க வாங்க போலாம். நெல்ல வெளிநடப்பு அது இதுன்னு டசு புசுன்னு பேசுன, வீட்டுக்கு போறதுல கையும் காலம் இருக்காது. வரும்போதே பாட்டில் ஆசிடும், வாயில பிளேடோட தான் வந்திருக்க. துப்பட்டுமா மூஞ்சி பிஞ்சிடும். இந்த பூச்சாண்டிலாம் இங்க காட்டாத. வரும்போதே நாங்களும் வெங்காய வீட்டுல இருந்து கை குண்டு வரைக்கும் இடுப்புல முடிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கோம். நியாயத்தை பேச, தர்மத்தை பேச, வீணா எங்களை குண்டு போட வச்சிடாத. அப்படியா? ஐயா, இதை விட பேசாம மைக்கில் அடி வாங்கிட்டு சட்டசபையில இருந்திருக்கலாம். ஏன்பா கொஞ்சம் கவனிங்கப்பா. நான் ஒரு மந்திரி இங்க இருக்கேன்னு கொஞ்சம் மரியாதை கொடுங்கப்பா. கோவிந்தன் நம்ம கட்சி ஆளு, அவன் எலெக்ஷன்ல நிக்கிறான். அவன் ஜெயிக்கணும், அதுக்கு என்ன வழி அதை சொல்லுங்கப்பா. ஆனா அவன் கொள்ளக்காரனோ கொலகாரனோ அது முக்கியம் இல்லை. அவன் கட்சிக்கு எவ்வளவு பணம் கொடுத்திருக்கான், எவ்வளவு உழைச்சிருக்கான், அதுதான் முக்கியம். என்ன வாத்தியார? ஆமா, நீங்க தொகுதிக்கு வரும்போதெல்லாம் கட்டோடு வச்சு தெருவெல்லாம் போஸ்ட் ஒட்டி ஆளு ஒரு மாலையை போட்டு வெள்ளி வாழை கையில கொடுத்துட்டா கட்சிக்கு பாடுபட்டவனா? அதை விடு தம்பி. 4 எடுத்து கூட்டி படிக்க தெரியுமா இவனுக்கு? எம்எல்ஏ ஆயிட்டா பணம் கொடுத்து எம்ஏ பட்டம் வாங்கிக்குவாங்க, மந்திரி ஆயிட்டா டாக்டர் பட்டம் வாங்கிக்குவாங்க. அதை விடு. நம்ம தேசிய கொடியில சிவப்பு கலர் இருக்கு, பச்சை கலர் இருக்கு, சொல்ல முடியுமா உனக்கு? இதுக்கு பதில் சொல்லுங்க. சிகப்புக்கும் பச்சைக்கு நடுவுல ஒரு சக்கரம் இருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேளுங்க. ஏன் தலைவர என்ன சக்கரங்கிறானுங்க? சைக்கிள் சக்கரமா? அது வந்து அது என்னடா தெரியலையா? சக்கரம் வந்து தலைவர நீங்க கவலைப்படாதீங்க. ஏண்டா நமக்கு சம்பந்தம் இல்லாம பத்தி பேசாதீங்கடா. ஏன் ஊசி வெடி? தேசிய கொடி பத்தி உனக்கு என்ன கவலை? கோட்டை மேல நம்ம கொடி ஏறணும், அதுக்கு என்ன வழி? முதல்ல அத சொல்லுப்பா. அண்ணன் கோவிந்தனுக்கு ஏதாவது அவமானம் ஏற்பட்டது, நான் தீ குளிக்கவும் தயங்க மாட்டேன். அட யாரா இவன் ஒருத்தன் எம்பிக்கிட்டு இருக்கா? நான் அவனுக்கிட்ட பேசணும்ல, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. ஏண்டா நன்றி கட்ட நாய்களா, இந்த பீலா ஒரு வேலையை எங்கிட்டே காட்டுறீங்களா? அங்கன கடை பிரியாணியும் சொட்ட கடை சாராயத்தையும் மூத்துற மாதிரி மொண்டு குடிச்சிங்கல்ல, குறவலை முட்டுற வரைக்கும் கோழி விஸ்கி தின்னு என்ற காசுடா. இப்ப மப்பு தெளிச்சு எம்ஆர்ல குத்துறீங்களா? இந்த தெனாடு மசாலா ஏட்ட வேணாண்டா.
அன்னைக்கு சொன்ன மாதிரி வாழை சுட்டி பிறல வச்சுக்கிட்டு எனக்கு சலாம் போட்டுருந்தானுங்க. இன்னைக்கு பெருசு வந்து டீல் விட்டானுங்க. இந்த குட்டியை பண்றானல அன்னைக்கு வந்தாமல் ரயில மாட்டிட்டேன். அந்த குச்சான பாடலோட சொரிக்க அவனை காப்பாத்துனானுங்க. அது நன்றி அந்த நாய்க்கு. என்னைய பார்த்து கேள்வி கேட்கறான். எல்லாம் தலையெழுத்து எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு இது வேணும், என்ன வேணும்டா? இந்த பாரு கோவிந்தா, இவங்க வாயை மூடணும்னா உன் உயிரை கொடுத்து எலெக்ஷன்ல உழைக்கணும். நீங்க என்ன சொன்னாலும் சரிங்க. மூர்த்தி போற இடத்துல ஆரத்தி எடுத்து அமோக வரவேற்பு கொடுக்கறாங்க. இந்த கோவிந்தம் கூட போனா பிஞ்சு போன செருப்பும் அழுகுன தக்காளையும் தான் வீசுறாங்க. இந்த எலெக்ஷன்ல நமக்கு டெபாசிட்டே கிடைக்காதுங்க. வேட்பாளர் வாபஸ் வாங்குற தேதி கூட தாண்டியாச்சு. எலெக்ஷனை நிறுத்துறதை தவிர வேற வழியே இல்லை. நாம தோத்துருவோம்னா இந்த எலெக்ஷன் நடக்கவே கூடாது. மூர்த்தியை கொல்லணும். எங்கள் சின்னம் எங்கள் ஓட்டு, எங்கள் சின்னம் எங்கள் ஓட்டு, எங்கள் சின்னம் எங்கள் ஓட்டு, எங்கள் சின்னம். மூர்த்தி அண்ணன், மூர்த்தி அண்ணன், மூர்த்தி அண்ணன், மூர்த்தி அண்ணன், மூர்த்தி அண்ணன், மூர்த்தி அண்ணன். வீட்ல பெரியவங்க யாருமே இல்லையா? பெரியவங்க இல்லையாவா? என்னங்கடி கிழமைங்கெல்லாம் சேர்ந்து ஒண்ணா வந்திருக்கிறீங்க தாம்பூலத்தோட? உன் பிள்ளைய மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்கோம். மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்கிறீங்களா? இப்பெல்லாம் பொட்டை கோழிங்களே கூவ ஆரம்பிச்சிருச்சா? ஆமா, பொட்டக்கோழி கூவவும் செய்யும், சேவல் முட்டையிட்டு கொஞ்சம் பொரிக்கும். ஓ, டக்கு மோட்டரு. வாமா. என்னது, இந்த வீட்டு சம்மதிகள் எல்லாம் நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் கூட மரியாதையே தெரியலப்பா. கிழமைங்களுக்கெல்லாம் கால வலிக்குதா? வாங்கம்மா உட்கார்ந்து பேசுவோம். யார் இந்த மகாராஜா? என் மகன் தான். போட்டோவிலேயே சைட் அடிக்கிறாரே. இங்க பாருங்க, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, நேரடியா விஷயத்துக்கு வந்துடுறேன். சரி. காலம் சென்ற ஸ்ரீமான் ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆபீசர் ஹரிதாஸ் அவர்களின் குமாரத்தி செல்வி உமாவாகிய எனக்கும் செல்வன் மூர்த்திக்கும் இங்கு கூடியிருக்கும் பெரியோர்களால் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. ஓகே? எங்க நிஜமாவே என் மகனை கட்டிக்குவியா? அத்தா, ஐயோ என் புள்ள வந்துருச்சு. மாப்பிள்ள மாப்பிள்ள. என்னது மாப்பிள்ளையா? என்னத்தா சொல்ற? ஆமா, இவங்க யாரு? பார்த்தா தெரியல, நாங்கதான். என்ன தம்பி, சௌக்கியமா? என்னது தம்பியா? அடிச்சு பல்லுலாம் கழட்டிடுவேன். பொண்ணு பக்கத்துல உட்கார்ற. பெரியவங்க சொல்றாங்கல்ல, உட்காரியா? யாரு இவங்களா பெரியவங்க? ஐயோ, அவங்க என்ன விஷயத்துக்காக வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சா அசந்து போயிடுவேன். நீயே கேளு. சொல்லுங்க, என்ன விஷயம்? பையன் பழக்க வழக்கெல்லாம் எப்படி? பீடி, சிகரெட்டு, தண்ணி இதெல்லாம் உண்டா? ஐயோ, அந்த பழக்கமெல்லாம் இல்லம்மா. கறி, மீன், கோழின்னா வளைச்சு பிடிச்சு ஒரு கட்டு கட்டுவான். இந்த கோழியும் தலை தலன்னு மப்பு மந்தாரமா தான் வளர்ந்துருக்கு. நல்ல சொல்லுடி. இங்க பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம்னு இந்த பெரியவங்க எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்தாச்சு. உங்க அம்மா கிட்ட கூட சொல்லியாச்சு. என்னத்தா இவங்க தான் ஏதோ விளையாட்டு பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா நீயும் சேர்ந்து கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கிய? எலெக்ஷன் வேலைனால 1 மணி நேரம் கூட சரியா தூங்க முடியாம நான் அல்லாடிக்கிட்டு இருக்கேன். எதை எப்ப செய்யணும் ஒரு அவஸ்தை வேணா? எவன் என் முதுகுல குத்துவான்னு எனக்கே தெரியல. உன் பையனோட தலைக்கு விலை வச்சுட்டாங்க, உனக்கு தெரியுமா? நாளைக்கு எவனா அதை போட்டு தள்ளிட்டானா வாழ்க்கப்பட்ட 4வது நாளே இவனை தாலி இருக்க சொல்றியா? ஏன்டா இப்படி எடுத்தவன அவசரமா பேசுற? உனக்கு வெளியில 1000 பிரச்சனை இருக்கும், அதே நினைச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? தினம் ராத்திரில 3 மணி 4 மணிக்கு வந்து கதவை தட்டுற. ஐயோ, புள்ள எங்க சுத்துறானோ சாப்பிட்டானோ இல்லையோன்னு நானும் தூங்காம கொள்ளாம தவிக்கிறேன். வர வர எனக்கு கண்ணு சரியா தெரியாம போயிடுச்சு. நேத்து ரசம் தாளிக்கிறதுக்கு கடல் எண்ணெய்க்கு பதிலா மண் எடுத்து ஊத்துறேன். கை கால் மூட்டெல்லாம் ஒரே வலி. இந்த பாரு, என்னால வீட்டு வேலையை ஒண்டியா இனிமே செய்ய முடியாதுப்பா. நீ எம்எல்ஏ ஆபுவியோ எம்ஆர்ஏ ஆபுவியோ அதை பத்தி எனக்கு தெரியாது. இந்த பொண்ணை 4 நாள்ல கல்யாணம் பண்ணி என் மருமகள் ஆக்குற, என் பாரத்தை குறைக்கிற. மாப்பிள்ள தாம்பளத்தை மாத்திக்கோமா? சும்மா இருங்கடி. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா அட என்னப்பா, அந்த பொண்ணு ஏதோ உங்ககிட்ட பேசணும் தானே கூப்பிடுது. போ, புரியாம பேசிக்கிட்டு.
என் பிள்ளைய இந்த கல்யாண குலத்தை பாக்கணும்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா? இப்பதான் என் மனசெல்லாம் குளிர்ந்திருக்கு. அம்மாடி, சீக்கிரமா ஒரு பேர பிள்ளைய பெற்று என் கையில கொடுக்குது. எங்கள் ஓட்டு எங்க சின்னம், எங்கள் ஓட்டு அண்ணே சுமாரா நாயே. அண்ணே, நம்ம எதுக்கு நிக்கணும்? என்ன சொல்றீங்க? வணக்கம் மூர்த்தி. என்னதான் நீ நானும் எலியும் புனையமா இருந்தாலும் சில அரசியல் சம்பிரதாயத்துக்காக ஒருத்தர் பார்க்கும்போது நீ எப்படி இருக்க நான் எப்படி இருக்கேன்னு கேட்டுக்கிறது நாகரிகமா போச்சு. 2 பேரும் மோதுறோம், யாராவது ஒருத்ததானே ஜெயிக்க போறோம். ஏன்டா ராமசாமி, மூர்த்தி ஜெயிக்கிறத பத்தி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா மூர்த்தி பக்கம் நிறைய பேர் இருக்காங்க, என் பக்கமும் இருக்காங்க. இருந்தாலும் வாழ்த்துக்கல. வணக்கம் எல்லாரும் வாங்க, தள்ளி விடுங்க. அடி செருப்பால் அறிவிட்ட நாய். நானும் அவனை கட்டி பிடிச்சு போட்டு தள்ளுறான்னு சொன்னல, கத்திய கையில வச்சு இந்த மணி ஆட்டிட்டு இருந்தியா? எப்படின்னா அவனை சுத்தி அத்தனை பேர் நிக்கிறானுங்க, எப்படி போடுறது? இப்ப அவன் போயிட்டா எல்லாருமே மணி ஆட்டுங்க. டேய், அவனை சுத்த எப்பவும் கூட ஆள் இருக்காங்களடா. அப்புறம் எப்பதான் அவனை போறது, எப்பதான் எல்லாம் நிறுத்துறது? அதனாலதான் மந்திரி போட சொல்லிட்டாரு. அண்ணன் கோவிந்தனுக்கு ஏதாவது அவமானம் ஏற்பட்டது, நான் தீ குளிக்கவும் தயங்க மாட்டேன். கோவிந்தா, அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. மூர்த்தி கோவிந்தனை கொன்னுட்டான். மூர்த்தி கோவிந்தனை கொன்னுட்டான்.